இந்த காரியம் நமக்கு வாய்க்கணுமானா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு அதை சொந்தமாக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று அது அந்த காலத்தில் அவங்க எழுதி வைத்தது, இவங்க எழுதி வைத்தது, அதுக்கு சொன்னது, அப்படி சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் அற்புதத்தை காண முடியாது. அது அன்றைக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்டதானாலும் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் நமக்குரியது, இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அது மாத்திரம் அல்ல, இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு உரிமையாக்கி கொள்ளுவது மாத்திரம் அல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். நீங்கள் இப்படி சொன்னீங்களே ஆண்டவரே, இதை செய்யுங்க, நீங்கள் இப்படி வாக்கு கொடுத்தீங்களே, அதை நிறைவேற்றுங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே காரியத்தை செய்கிறவர்.